ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பிரியாணி டேஸ்ட்டில் நாட்டுக்கோழி மண்பானை சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி டேஸ்ட்லேயே நம்ம நார்மல் ரைஸில் இந்த நாட்டுக்கோழி மண்பானை சோறு செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 5-6 சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு இஞ்சி துண்டு, ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இது கூட ஒரு பட்டை துண்டு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸ் பேஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதை நாட்டுக்கோழியோடு சேர்த்து மேரினேட் பண்ணிக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்துட்டு இதை நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி இந்த நாட்டுக்கோழி மண்பானை சோறு நம்ம நார்மலாக செய்கிற சாப்பாட்டு ரைஸில் தான் செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு கப் அளவு சாப்பாட்டு அரிசி எடுத்துட்டு தண்ணி விட்டு நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த ரைஸை நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கிட்டால் போதும். இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி மண்பானை சோறு மண்பானையில் தான் செய்ய போகிறோம் அப்படின்றனால ஒரு பெரிய மண் சட்டி எடுத்திருக்கேன். இதில் 2 கரண்டி அளவு எண்ணெய், இதோட ஒரு 50 மில்லிகிராம் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நெய் ரெண்டுமே நல்லா சூடானதும் பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இதோட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு ஸ்பைசஸும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 4-5 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்ததும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம் நாட்டுக்கோழி, அதை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்த்து தான் அரைச்சி மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் இதுக்கு தனியாக நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்க வேணும். நாட்டுக்கோழியை நம்ம சேர்த்துட்டு அதிலே வதக்கி வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளியை மடிக்க நல்லா வதக்கி விட்டுட்டு மீதம் இருக்கிற தயிரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நாட்டுக்கோழிக்கு தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சம் புதினா மல்லி தூவி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தேவையான மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக பிரியாணி மசாலா கூட நம்ம சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். மசாலா நல்லா நாட்டுக்கோழியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ இந்த மசாலாலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டு வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்கு விட்டுறலாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணலாம். இப்போ நாட்டுக்கோழி நல்லா வெந்து வந்திருக்கு. கரண்டியால் இது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு அடியில் பிடிக்காத மாதிரிக்கும் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதிலே நான் வேக வச்சு உரித்து வச்சுருக்கிறேன் முட்டையை 4 இது மாதிரி கட் பண்ணிவிட்டு லேஸாக கட் பண்ணால் போதும். கார்னரில் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ வேக வச்ச முட்டையும் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறப்ப இந்த நாட்டுக்கோழி சாதத்தோடு சேர்ந்து இந்த முட்டையும் சேர்த்து நல்லா குக் ஆகிறப்ப சாப்பிட்றப்ப நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற ரைஸை இதில் சேர்த்துக்கலாம்.
நம்ம சாப்பாட்டு ரைஸ்னால ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். இதே இது நீங்கள் பிரியாணி ரைஸோ இல்லை சீரக சம்பா ரைஸோ எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு 20 நிமிஷமோ இல்லை 15 நிமிஷமோ ஊற வச்சாலே போதும். ரைஸை சேர்த்துட்டு இது மாதிரிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இது வந்து சாப்பாட்டு ரைஸ் அப்படின்றனால சீக்கிரம் உடையாது. இப்போ அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப் அளவு ரைஸ்க்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்துட்டு இது மாதிரிக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக வந்துட்டு புதினா மல்லி ஆட் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். க்ரீன் சில்லி வந்துட்டு ஃபஸ்ட்டே நான் ஆட் பண்ணலை, லாஸ்ட்டாக வந்து இது மாதிரி 2 க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மண் பாத்திரத்தை மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாகவே இது மாதிரிக்க ரைஸோடு சேர்ந்து ஈக்குவல் ஸ்டேஜில் இருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பு வந்து சிம்மில் வச்சு மூடி போட்டு தம் போட்டுடலாம். இப்போ வந்துட்டு நம்ம அடுப்பை வந்து ஸ்லோவில் வச்சுட்டு இது மாதிரி ஒரு உரல்கல்லை மேலே தூக்கி வச்சிடலாம். வாழை இலை இருந்துச்சுன்னா கூட நம்ம வாழை இலை போட்டு மூடிட்டு அதுக்கப்புறமா பிளேட்டை இது மாதிரி மூடி தம் போடலாம். இப்போ வந்து நமக்கு இந்த நாட்டுக்கோழி மண்பானை சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி டேஸ்ட்டில் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எப்போவும் நம்ம குழம்புலாம் காலி ஆனதும் லாஸ்ட்டில் மீதம் இருக்கிற அந்த குழம்புல வந்துட்டு நாட்டுக்கோழி குழம்போ இல்லை நான்வெஜ்ஜோ எடுத்தோம்னா அதில் வந்து லாஸ்ட்டாக சோறு போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம் இல்லையா, இப்போ எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரி டேஸ்ட்டில் வந்துட்டு இந்த மண்பானை சோறு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிரியாணி டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.